பேருக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்காது, தெளிவான முடிவுகள் எடுக்க தெரியாது, எப்போதும் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சு கத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு கை கொடுக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது ஞானம், நல்ல அறிவு, வாழ்க்கையில் உயர்வான நிலை, உயர்ந்த பதவி, கலைகளில் சிறந்து விளங்குற திறமை, இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். கோவில்கள்ல தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையில கல்லால விருட்சகத்தின் கீழே தென் திசையை நோக்கி உட்கார்ந்திருப்பாரு. ஒருமுறை பிரம்மதேவருடைய புதல்வர்களான சனகாதி முனிவர்கள் நிறைய இடங்களுக்கு சென்று பல விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. ஆனா தெளிவில்லாம கத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு மன நிம்மதியே இல்லாம போச்சு. தெளிவு, ஞானம், மன நிம்மதி இதையெல்லாம் தேடி சிவபெருமான் கிட்ட போய் சரணடைகிறாங்க. அப்போது சிவனாகிய தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையில் குருவாக அமர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்கிறாரு. அப்போ அவங்களுக்கு தெளிவு பிறக்குது. ஆணவம், கண்மம், மாயை இவற்றை விடுத்து மனிதன் கடவுளுடன் இணையும் பொழுது ஞானமும் தெளிவும் பிறக்கும் என்பதே சின்முத்திரையின் அர்த்தம். தட்சிணாமூர்த்திக்கு வெண்ணிற பூக்கள், வெண்ணிற ஆடை, நெய் தீபம் ஏற்றி நாமும் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கலாம்.